அனைவருக்கும் வணக்கம். கடந்த சனிக்கிழமை கரூரில் நடந்த பெருந்துயர சம்பவம் தமிழ்நாடே உலுக்கி இருக்கிறது. அந்த குழந்தைகள் இழந்த பெற்றோரின் கதறல் சத்தத்தை கேட்கும்போது ஒரு சாதாரண மனிதனாக அது கடந்து செல்ல முடியலை. அவ்வளோ வலிகள். இது யார் மேலே இந்த பிழையை சொல்கிறது, யாரோட குறை இது? இந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு நம்ம பிஞ்சு குழந்தைங்களை அழைச்சிட்டு போனாங்க. நம்ம சேஃபாக கூட்டிகிட்டு கொண்டு வர முடியுமா நம்மளால்? இது நமக்கே தெரிய வேணாமா? நம்ம 2025 இருக்கோங்க. நாளுக்கு நாள் அறிவியல் தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், எல்லாரையுமே செலிப்ரேட் பண்ணுறது, ரசிக்கிறது, பார்க்குறது தப்பு கிடையாது. எல்லாரையுமே ஒரு சக மனிதனாக பார்க்கணும். அந்த ஒரு மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும். சக மனிதன் நம்ம எல்லாரையும் எப்போ பார்க்க போகிறோம்? யாரும் இங்கே அதிசய பிறவி கிடையாது. வானத்திலேருந்து குதித்து வரலை யாரும். எல்லோரும் மனிதர்கள் தான். அவர்களையும் மனிதர்களாக நம்ம பார்க்கணும். அப்படி சாதாரண சக மனிதராக பார்த்துட்டா இந்த அளவுக்கு நம்ம அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோம். கடவுள் ரேஞ்சுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ரோல் மாடல் பர்சனாக இருக்கட்டும், எல்லாட்டேருந்து இப்போ நம்ம ஒருத்தவங்களை அட்மையர் பண்ணுறோன்னா அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அவங்கள தலையில் தூக்கி வச்சு ஆடுறது, ஓவராக கொண்டாடுறது, அளவு கடந்து போகக்குள்ள தான் அது இந்த மாதிரி ஏதாவது சம்பவத்தில் முடிஞ்சிருது. அங்கே அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அங்கே நமக்கு யாருக்காவது செல்ஃப் டிசிப்ளின் இருந்ததா? இது நம்ம ஒரு சாதாரண மனிதனாக பேசிகிட்டு இருக்கேன். இது நான் ஒரு கட்சியை சார்ந்தோ, ஒரு இயக்கத்தை சார்ந்தோ, யாரை சார்ந்து இல்லை தனி மனித வெறுப்புனாலும் இதை பேசலை. ஒரு பொதுவான கருத்து. இவ்வளோ கூட்டத்தில் குழந்தைகளை அழைச்சிட்டு போயிட்டு எப்படி வர முடியும்? ஒரு 10க்கு 10 ரூமில் நம்மளாலேயே ஒரு 5 நிமிஷம் ஃபேன் போடாமல் இருக்க முடியாது. ஆனால் அங்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் மக்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. இது டிவியில் பார்த்தான்னா பொது வாழ்க்கைக்கும் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அடிக்கடி எல்லா தொகுதிக்கும் வரப்போறாரு. அடுத்தடுத்து டைம் கிடைக்கிறப்ப பார்த்துக்கிட்டாருண்ணா. இது முழுக்க முழுக்க நம்மளோட தவறு தான். யாரையும் குறை சொல்கிறதுக்கு, குறை சொன்னாலும் பயனில்லை. யாரை சொன்னாலும் நம்ம தான் நம்மளோட பாதுகாப்பை பார்த்துக்கணும். நம்மளோட பாதுகாப்பு தான் நம்மளோட குடும்பத்துக்கு முக்கியம். நம்ம நம்ம குடும்பத்துக்கு முக்கியம். அவங்களுக்கு 10,000 பேர் 20,000 பேரில் ஒருத்தர். ஆனால் நம்ம ஒருத்தர் மட்டும் தான் நம்ம குடும்பத்துக்கு. எல்லோரும் இனி வரும் காலங்களில் தயவுசெய்து குழந்தைகளை அழைச்சிட்டு போகாதீங்க. பாதுகாப்பாக இருங்க.